பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். உபரப உபரப ரிகஷபர ரிகரக ரிகரகர ரிகரக ரிகரகர. பலவினன் என்று தாளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவினன் என்று தாளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். இகனர இகனர இகரகர உபரக உபரகர உகனகசகரகரகர. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 21:8. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனாலே அதை இழுத்துக் கொள்ள மாட்டாது இருந்தார்கள். 21வது அதிகாரம் 8வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு என்ன நம்ம தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இடைப்படுகிறார். எப்ப இடைப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21வது அதிகாரம் 1வது வசனத்துல தம்மை வெளிப்படுத்தின விதமானது. வெளிப்படுத்தின விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் அப்படின்னு ஒரு புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வெளிப்படுத்துதல்ல இருக்கிற வெளிப்படுத்துதல் இது எப்படிங்கிறது நம்ம ஒரு கனெக்ஷன் பார்க்க இருக்கிறோம். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனம் கொடுக்கிறார். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். யோவான் 21:8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே இருந்தபடினாலே படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலைகளை இழுத்துக் கொண்டிருந்தார்கள். மீன்கள் உள்ள வலை. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6வது வசனத்துல வலையை போடுங்கிறார். சிங்கிள் சொல்றார் வலை. அது போடும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி 21வது அதிகாரம் 11வது வசனத்துல, சீமோன் பேதுரு படகில் ஏறி 123 பெரிய மீன்களை இழுக்க வலையை கிளியவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது வலை கிளியாது. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். அது எங்கிறது வரணும்? பரலோகத்திலிருந்து வருது சொல்றாரு. பரத்திலே இருந்து கொடுத்தாலே வெளிய ஒருவன் ஒன்றை பெற்றுக்கொள்ள. அப்ப எந்த ஆசீர்வாதம்னாலும் அது எங்கிறது வரணும்? பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு வரணும். சரி, இப்ப மற்ற சீஷர்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கிறோம். யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். யோவான் 21:8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே இருந்தபடினாலே படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டிருந்தார்கள். மீன்கள் இதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற வசனம். 21:8 யோவான். இதுல நம்ம பார்க்கிறது முதல் குறிப்பாக யாருக்குன்னா நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேல் இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அன்பா இருந்த சீஷர். இப்ப இது எப்ப இந்த அன்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? ஆண்டுடைய அன்பு இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அன்பு வரும். அந்த அன்பு எப்படி வருங்கிறதுக்கும் இதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தானால் என்னை பின்பற்ற கடவுள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இது
இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு கான்செப்ட். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தார், பிதாவானவர் கனப்படுத்துவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வேலைகள் இருக்கா, என்னென்னமோ வேலைகள் இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கறது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்போது பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார். இதுதான் இன்னைக்கு ஒரு கீ வார்த்தை. உலகத்துல எத்தனை ஊழியங்கள் இருக்கு, எத்தனையோ வேலைகள் இருக்கு, எத்தனையோ தொழில்கள் இருக்கு. ஆனா அத்தனை தொழில்களை விட ஒரு தொழில் தான் சிறப்பான தொழில். அது என்னன்னா ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஊழியம். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதானவன் கனப்படுத்துவார். நான் 2000 ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். வேதத்தை போதிக்கிற ஊழியம், டீச்சிங். அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய 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 ஆண்டவர் எங்களை உயர்த்தி 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 அவர் மகிழ்கிறார். யார் மகிழ? ஆண்டவர் மகிழ்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் எப்படி நம்மளை விசேஷமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறாருங்கிற நம்ம தியானிக்கிறோம். சரி, யோவான் 12வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 21:8. அந்த 8ல் நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்கிறோம். யோவான் 21:8 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே நின்றபடினாலே படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். சரி, யோவான் 21:8. மற்ற சீஷர்கள் ஃபர்ஸ்ட் நத்தான் வேலை நம்ம பார்க்கிறோம். இந்த நத்தான் வேலை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்னா, இவர் அன்பா இருந்த சீஷன்ங்கிற ஒரு லிஸ்ட்ல வருகிறார். அது எப்படி நான் பார்க்கணும்னா யோவான் 12:26. யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வனால் என்னை பின்பற்ற கடவன். இதுதான் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி நேசிக்கிற ஒரு வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற. இந்த ஊழியங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான வேலைகள் இருக்கு. எத்தனை வேலைகள், என்னென்னவோ வேலைகள் இருக்கு. ஆனா உலகத்திலேயே நான் பார்த்து வர ஒரு பெரிய ஊழியம் இது ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றும். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேன், எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார்னா, நீங்க பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவுடைய வலது பரிசத்தில் இருக்கிறானோ ஒருவன் எனக்கு அவனை பிதாவானவர் கனம் பெறுவார். இந்த கனங்கிறது என்னங்கிறது ஒரு முக்கியமான காரியம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போனானா அங்க அவங்கள வாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஒரு இடத்துல அமர செய்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்கன்னா அதான் கனம். இந்த கனம் எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்கும், உலக பிரகாரமா கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு மினிஸ்டர் இருக்காருங்க, எங்க சொந்தக்காரத்தில் ஒரு மினிஸ்டர் இருந்தார். அவர் மினிஸ்டரா இருக்கும்போது பயங்கரமான அவருக்கு கனம். போற இடத்தெல்லாம் அப்படி ஒரு மரியாதை இருந்துச்சு. என்னைக்கு மினிஸ்டர் போஸ்ட ஜெயலலிதா அம்மா தூக்கினாங்களோ அன்னைக்கு கனமெல்லாம் பொத்துன விழுந்து போச்சு. மதிவானா ஒரு வேலை மதிக்க மாட்டான். நம்ம இங்க பாக்குறதுனா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்ப இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் குறிப்பாக நான் உங்களுக்கு 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 21:8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறத்துறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே படகுகள் உள்ள மீன்களை விலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். படகு. இப்ப இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற வாசனம். மற்ற சீஷர்கள். ரைட். இதுல முதல்ல நம்ம பார்க்கறது நத்தான் வேல். இந்த நத்தான் வேலை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, யோவான் 21வது அதிகாரம் குறிப்பு நம்பர் 1 யோவான் 12:26 வாசிப்போம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்தும். இது நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒரு வசனத்தில் இது ஒன்று. கனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போன உடனே ஒரு வணக்கம் வச்சு, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க பாலசுந்தரி அக்கா உட்காருங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து அங்க உட்கார வச்சாங்கன்னா அதுதான் கனம் அப்படிங்கிறது.
ஒரு சிலர் வந்துட்டாங்கன்னா இவன் ஏன்டா வந்தான் வந்தா சிலர் கண்டுக்கிடவே மாட்டாங்க. கண்டுக்கிடாம இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, அவங்களுக்கு அந்த இடத்துல கனம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், வசனத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன் மறக்கவே முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். நான் உலக பிரகாரமாக ஒரு வேலையை செய்கிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க, டாக்டர் வேலை அத்தனை பேர் செய்யறாங்க. ஆனா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ஒன்லி லிமிட்டட் பீப்புள் தான். ஆனா செய்யறது என்னன்னா, யோவான் 12வது அதிகாரம் 20 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனம். ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனாகி ஊழியம் செய்துட்டு இருக்கேன். பெரிய ஊழியம் கிடையாது, சின்ன ஊழியம். கரெக்டாக 7 மணிக்கு போயிருவேன். நான் இப்போ என் மனைவியும் சேர்ந்து போவோம். அப்படி அந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்க வந்தாங்க. அவங்க டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு. அப்ப அந்த பிரதர் கேட்டார், உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாங்களா, அது யாரு அப்படின்னு கேட்டார். எல்லாரும் என்னைய கை கட்டுறாங்க, இவர் தான் ஊழியம் செய்யறாருன்னு சொல்லி. எல்லாரும் குவைட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறார். அந்த கனத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா அவன் என்னை பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? வேதத்தில் எப்படி ஆண்டவர் வாழ்க்கிறார், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம வசனத்தை திரும்ப வாசிக்கிட்டு இந்த செய்திக்குள்ள திரும்ப போகும். யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யோவான் 21:8 மற்ற சீஷர்களை கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் என்று இருக்காங்க. மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டிருந்தார்கள். மீன்கள் உள்ள வலை. இப்ப வலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு வலையை கொடுக்கிறார். அந்த வலையை போட்டா ஒரு சிலர் அதுல சிக்குவாங்க. இங்க பாலசுந்தர்னு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது ஒரு மனம் பீதளித்த நிலைமையில் வந்தா. ஆனா ஆண்டோடைய பெரிதான கிருபைனால அவளுக்கு ஆண்டோட சுகத்தை கொடுத்தார். சுகத்தை கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆண்டவர் என்ன பெரிய கிருபை கொடுத்தாருன்னா, ரெஃபரல் வசனம் ஏதாவது ஒன்று சொல்லியாச்சுன்னா, சார் இந்த வசனம் இப்படி இருக்கு சார், இங்க எப்படி இருக்கு சார், இப்படி இருக்கான்னு சொல்லுவார். இப்போ நம்ம திரும்ப ஒரு சில லேட்டாக இருந்தனால இந்த வசனத்தை என்ன தியானிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எதை தியானிக்கிறோம்னா, யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்க்கணும். 21:8 என்ன சொல்றதுன்னா, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே நின்று படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். இதுதான் 21வது அதிகாரம் 8வது வசனம். இதுல நம்ம யார் பார்க்கணும்னா, முதல்ல நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு அன்பான சீசன். இந்த அன்பான சீசன் எப்படி பார்க்கணும்னா, யோவான் 12:26 யோவான் 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். அப்ப இதுதான் ஒரு கீ வசனங்க. ஆண்டவர் பெரிய ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. யாரோ ஒருத்தங்க நான் எனக்கு ஊழியம் செய்யுங்க, நான் எங்க பிதாவுடைய வலது பசங்க நீங்களும் வந்துடுங்க. இதாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அங்க பாத்தீங்கன்னா இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனங்கள் தானேங்க. 2000 ரட்சிக்கப்பட்டு ஒரு ஊழியத்தை செய்ய அந்த பிரதான கிருபை கொடுத்தார். இப்ப நான் என்னுடைய ஒரு வீட்டில் இருக்கிறேன். இந்த இடத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் கிருபை. ஏன்னா என்னைக்கோ ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணலைன்னா நான் என்னைக்கோ மறுத்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் தேவன் கிடைத்தது. குறிப்பு நம்பர் 2 யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிட்டு 2வது குறிப்பு போவோம். யோவான் 21:8 மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே நின்று வந்தார். அந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, 200 முழ தூரத்தில் இருந்தார்கள். அப்பொழுது மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். மீன்கள் உள்ள வலை. இப்ப இது இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சிலர் கிடைக்க செய்கிறார். சரி, அடுத்த பார்ப்போம்.
ரெண்டாவது குறிப்பை பார்ப்போம். நிலைத்து இருக்க வேண்டும். இப்ப 21வது அதிகாரம் 8வது வசனம் தான் இன்னைக்கு நம்முடைய கீ வசனம். திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 21:8 யோவான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மைல் தூரத்திலே நின்று கொண்டபடினாலே படகுகளில் இருந்து மீன்கள் ஒரு வேலை இழுத்துக் கொண்டார்கள். இப்ப விலையே இல்லாம இருந்துச்சு, மீன்கள் ஆண்டவர் போட சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு நிறைய மீன்கள் கிடைக்குது. இப்ப அவங்களால இழுத்து கொண்டு போக முடியல. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்றாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்ப முதல் குறிப்பு நம்ம மற்ற சீஷர்களை பார்க்கலாம். 21வது அதிகாரம் 8வது வசனத்துல மற்ற சீஷர்கள் கரைக்கு. இந்த மற்ற சீஷர்களை நம்ம யார் பார்க்கணும்னா நாத்தான்வேல். இந்த நாத்தான்வேலை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். யோவான் 12வது அதிகாரம் 2வது குறிப்பு. ரெண்டாவது குறிப்புனா நிலைத்திருக்க வேண்டும். இப்ப மற்ற சீஷர்கள் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஆசீர்வதித்திருக்கிற ஒரு ஊழியத்துல கொண்டு போகிறார். இந்த ஊழியத்துல அவர் நம்மளை கொண்டு போகும் பொழுது ஒரு பாதை வைத்திருக்கிறார். நம்ம என்ன சொன்ன, நிலைத்திருக்க வேண்டும். வாசிப்போமா? லூக்கா 22வது அதிகாரம் 22வது. லூக்கா 22:22. ஆண்டோட எதிர்பார்ப்பு நிலைத்திருக்க வேண்டும். அவை இன்மி அப்படின்னு சொல்லி. லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையிலே என்னோட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அப்ப ஆண்டவர் ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொல்றாரு, நீங்க நிலைத்திருங்கன்னு சொல்லி. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வருது. கஷ்டம் வந்த உடனே நம்ம கூட இருக்கலாம், அந்த காக்கா கூட்டம் மாதிரி பறந்து ஓடியே போயிடும். பார்த்துருக்கீங்களா? ஆனா ஒரு சிலர் இருப்பாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரை கூட இருப்பாங்க. அது குறிப்பா நான் யாரை பார்ப்பேன்னா மனைவி, பிள்ளைகள். அவங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவாங்க. அதான் நம்ம பார்க்குறோம். நம்பர் 1 நாத்தான்வேல் அங்குள்ள காமிச்சு. ரெண்டாவதாக நம்ம மற்ற சீசர். இப்ப 21வது அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். 21:8 யோவான் 21:8. இதான் நம்முடைய கீ வசனம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மைல் தூரத்தில் நின்றபடினாலே படகில் இருந்து கொண்டே மீன்கள் வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். இதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். வாசிப்போமா? இதுல மற்ற சீச்சர்ல நாத்தான்வேலை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த நாத்தான்வேல் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆலையான நாத்தான்வேல். நாத்தான்வேல் கபடற்ற இஸ்ரவேல். கபடற்றனா அவருக்குள்ள என்ன கிடையாது, பிச்சு கிடையாது, கசப்பு கிடையாது. புறாவை பார்த்தீங்கன்னா இந்த புறாவுக்குள்ள என்ன இருக்காதுன்னா கசப்பு இருக்காது, அந்த கால் பிளாடர் அப்படின்னு இருக்காது. சரி, இதுதான் நம்முடைய வசனத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, நிலைத்து இருக்க வேண்டும். இப்ப 21வது அதிகாரம் யோவான் 21:8 தான் இன்னைக்கு நம்முடைய கீ வசனம். 21:8 திரும்ப நான் வாசிக்கிறேன். மற்ற சீஷர்கள். ஆண்டவர் ஒரு சீஷர்ல மற்ற சீஷர்களை பார்க்கிறார். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 தூரத்திலே நின்று கொண்டிருந்தாலே படகுல இருந்த மீன்கொள்ள வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள் மற்ற சீஷர்கள். இப்ப நம்ம திரும்ப நான் உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன், சொல்லலாம் கொஞ்சம் புதுசாக வந்திருக்கிறாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற 21வது வெளிப்படுத்தினாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு சிலுவையில அடிச்சாங்க, நாங்கெல்லாம் பார்த்தோம், மறிச்சிட்டாரு, அடக்காமெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தன்னை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்துகிறார். தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 21வது வருஷம் தன்னை வெளிப்படுத்துன சுவிசேஷம் பார்க்கிறோம். அது என்னன்னா ஒரு கர்டன் போட்டிருக்கும். அந்த கர்டன் எடுத்த உடனே நீங்க சீனை பார்க்கலாம். இங்க ஒரு கர்டன் இருக்குது. அது என்ன கர்டன்னா, இயேசு மரிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மரித்தாரா? ஆம், மரித்தார். ஆனால் அவர் ஜீவனோடு வெளியே வந்தார். அப்ப 21வது அதிகாரம் 8வது வசனத்தை இன்னைக்கு வசனம் திரும்ப நம்மளுக்கு இந்த வசனத்தை வாசிட்டு நம்ம செய்தி கொடுக்கணும். 21வது அதிகாரம் 8வது வசனம் என்ன பார்க்கறோம்னா, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மைல் தூரத்தில் நின்றபடினாலே படகுல இருந்து மீனுள்ள வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். திரும்ப உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக நிறைய வந்திருக்கீங்க. 21வது அதிகாரத்தினுடைய பேக்ரவுண்டை காமிச்சா தான் இந்த 8வது வசனம் உங்களுக்கு புரியும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சாச்சு, மரிச்சிட்டார். இப்ப 3வது வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களுக்கு மீன் பிடிக்க போகிறேன், பழைய தொழில் நான் போறேன்ட்டாங்க. ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டான்னா, உனக்கு மீன்களை பிடிக்கிறவனே மனுஷனை பிடிக்கிறாங்க. மனுஷனை பிடிக்கிறாங்க சொல்லட்டாங்க.
நீங்க ஊழியம் செய்றீங்க, அதுல ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஆவியின் கனியா கிடைக்கிறார். அதுதான் மனுஷர்களை பிடிக்கவில்லை. அவர்களை நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு பல வகையில நீங்க உதவி செய்றீங்க. உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறீங்க, ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு ஃபால் ஆகுது, அப்ப அவங்களுக்கு உதவி செய்றீங்க. அப்படியே நீங்க கொண்டு வர அவங்க என்னதான் மாறிடுறாங்க, உங்களுக்கு ஒரு கனியா மாறிடுறாங்க. இதுதான் நடக்கிற ஒரு பேக்ரவுண்ட். அப்ப இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம பார்க்கறது என்னன்னா, குறிப்பு நம்பர் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். நிலைத்து இருக்கிறது என்ன சொல்லுங்க. இங்க என்னுடைய ஒரு ஆடு, ஒரு பெண் ஆடு. அந்த பெண் ஆடு என்ன செய்யும்னா, திடீர்னு ஆண்டவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கண்ணையெல்லாம் போட்டு வரும். எல்லாரும் பார்த்தாங்க, என்ன டாக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இது என்னுடைய ஆடு கிடையாது, நான் வழி நடத்தினேன். இது யாருடைய ஆடுனா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஆடு. அவர் தான் கவலைப்படணும் சொல்லி, அவ்வளவுதான். எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் தான் வழி நடத்தினேன், நான் தான் எல்லாம் செய்றேன். அந்த இடத்துல எனக்கு அதுக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் கிடையாது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு அற்புதத்தை செய்வாரு. திரும்ப அந்த ஆறு திரும்ப உள்ள வந்துடும். இதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நிலைத்து இருக்க வேண்டும். அப்ப முதல் குறிப்பாக இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது யோவான் 12வது அதிகாரம் 26வது வசனத்துல, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். இதுதான் என்னுடைய கீ வார்த்தை. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன், ஒரு சொந்த என்னுடைய வீடு. இங்க இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. ஏன் இந்த அழைத்து வந்தானா, நான் ஊழியம் செய்யறதுனால ஆண்டவர் என்னை கனப்படுத்தி ஒரு அருமையான இடத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு தகுதி கிடையாது. சரி, நம்ம வசப்போம். நம்பர் 2 குறிப்பு, நிலைத்து இருக்க வேண்டும். அபாய்ட். இந்த நிலைத்து இருக்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனையிலே என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நிலைத்திருக்கிறது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ரட்சக்கப்பட்டு அந்த காலத்துல ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த ஹாஸ்பிட்டலாம் கிடையாது. பழைய ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எத்தனை பேருக்கு அதை குறித்து தெரியும்னு தெரியல. பழைய ஹாஸ்பிட்டல் ஜெயந்தி அக்காலாம் பிறகு வந்தவங்க, அந்த பில்டிங்லாம் உடைச்சிட்டு புதுசு வந்ததுக்கு அப்புறம் வந்தாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழைய பில்டிங். எங்கப்பா அப்ப அங்க ஓபியில பாக்குறதுக்கு ஒரு பில்டிங் இருக்கும், அதுல ஒரு பேசேஜ் இருக்கும். அந்த பேசேஜ்ல நான் உட்காந்து செய்தி கொடுப்பேன். அப்ப என்னாச்சு, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்துருச்சு. வந்து டங்க 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 டங்குன்னு ஆடுது. எங்க நாங்க பிரேயர் நடத்திட்டு இருக்கிறோம். இருந்த பிள்ளைங்க எல்லாம் செதறி ஓடியே போச்சு. ஒன்ன கூட எல்லாம் ஓடி போச்சு. நான் அதுக்குள்ள எனக்கு அபிஷேகம் எல்லாம் கிடைச்சதுனால நான் அந்த பிசாச ஆணுடைய நாமத்தினால சபித்த உடனே அது ஓடியே போயிடுச்சு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா லீலாமா இருந்துச்சு. எல்லாரும் செஞ்சுட்டாங்க, ஓடியே போயிட்டாங்க. மரியா இருந்தாலும் எனக்கு தெரியல. மரியா இப்ப வந்திருக்கா, மரியா இருந்தாலும் தெரியல. ஓப்பில்ல. அத எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கூட சோதனை நிலைத்திருந்தவர் நீங்களே. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசிரியர். யார் யாரெல்லாம் நிலைத்து இருக்கிறாங்களோ செதறி ஓடி அவங்களுக்கு என்ன ஆசிரியம் ஆகியால், லூக்கா 22வது அதிகாரம் 29 ஆகியால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறார். ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அங்க நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்தி 21வது அதிகாரம் யோவான் 21:8 இருந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த வசனத்தை திரும்ப வாசிச்சுக்கிட்டு அடுத்த வசனத்துக்குள்ள போயிடும். யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறோம். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே படகில் இருந்த மீன் உள்ள வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். இப்ப இந்த முதல் வசனத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு இது புரியும். உங்களுக்கு முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 21வது அதிகாரம் முதல் வசனத்துல, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார், உயிரோடு வந்துட்டார். நம்முடைய ஆண்டவர் மரித்தேன் ஆனாலும் சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன். அந்த உயிரோடு இருக்கிறவர் தன்னை வெளிப்படுத்தின விதமானது அவன் வெளிப்படுத்துகிறார். நான் மரிச்சேன், ஆனா இப்ப உயிரோடு வந்திருக்கேன் என்று சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான்னு இப்ப 8வது வசனம் 21:8, மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே படகுகள் இருந்த மீன்கள் உள்ள வலைகளை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அப்ப படகுள்ள மீன்களை இழுத்து கொண்டு வர்றாங்க. இப்ப இழுத்து இருக்கிறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படகு வலை இருக்கு, ஆனா அந்த வலையில இருக்கிற மீன்கள் யார் அப்படின்னா அம்மா. ஆண்டவர் ஒரு வலையை போடுறாரு. வலையில என்ன செய்யணும், நம்ம எல்லாம் சிக்கி நம்மளை ஆண்டவர் எங்க கொண்டு போகணும், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு
நாம் நிலைத்து இருக்க வேண்டும். சரி, இப்ப லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம், 22, 28. மேலும் என்னோடு நேர்த்த சோதனையில என்னோட கூட நிலைத்திருந்தவள் நீங்களே. அப்பை நிலைத்திருக்கிறதா என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு பைபிள் இருந்து காட்டுறேன். ஒரு பேழையை உண்டாக்கிட்டார். இந்த பேழைக்குள்ள எல்லாத்தையும் உள்ளதுக்கு வச்சிட்டார். இப்ப அந்த பேழைய திறக்க வேண்டியது. அந்த பேழைய திறந்தா ஒரு காக்கா போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன் போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அங்கே டெட் பாடி இருக்குது, அதை கொத்தி கொத்தி சாப்பிடுது. சாப்பிட்டு இங்கே வந்துடுது. திரும்ப முன்னாடி அதுக்கு பசிக்குது, போய் சாப்பிட்றது. ஆனால் புறா மாத்திரம் என்ன செய்யுதுன்னா விடுது. அப்படியே போய் ஒரு ஒலிவ இலைய பிடிச்சிக்கிட்டு கையில் கொண்டு வந்து கொடுக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சிலர்லாம் போவாங்க, வருவாங்க, திடீர்னு இருப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஆனால் புறா ஒரு ஒலிவ இலைய கொண்டு வந்து கொடுக்குது. அதான் நிலைத்திருக்கிற ஒரு காரியம். சரி, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 22:22. தீர்மானத்தை பார்க்கிறோம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் தீர்மானிக்கப்பட்டபடியே. இந்த வாசனை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சிலர்லாம் உட்காந்துருக்கோம், ஒருத்தரும் வேற ஊரில் இருக்கோம். இப்போ ஜே.எம். ஸ்டாலின் இருக்காரு, இவர் விருதுநகர் இருக்காரு. அவர் ஒரு பஸ் டிரைவர். பைபிள் அவ்வளோ உருவத்துக்கு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் நிலைத்திருக்கிறதுனா திடீர்னு ஒரு சோதனை வந்து அடிச்சு கொண்டு போயிடக்கூடாது. போறதுக்கு நம்மளாம் மனுஷர்கள் தான். ஆனால் ஆண்டவர் நீங்க நிலைத்திருக்கணும், அபாய் இன்மிங்கிறார். அப்ப லூக்கா 22வது அதிகாரம் 22வது வசனத்தை தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போய்வார், ஆனாலும் அவரை காட்டி தீர்மானிக்கப்பட்டவர். நான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு நான் ஒரு செய்தியை கொடுப்பேங்கிறது எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 எனக்கு ஒரு ஹார்ட் பிளாக் வந்துச்சு. 3 வெசலையும் பிளாக். அந்த 3 வெசலையும் பிளாக் வந்தேன்னா அது 90% பிளாக் வந்துடுச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, 90% பிளாக் வந்தேன்னா நான் ஒரு என்னுடைய தம்பி மகன்கிட்ட, ஸ்டஃபன், அவர் எம்டி, தம்பி இந்த இப்படி வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். அது போய்த்தான் ஆகணும், எங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். ஆனால் ஆண்டவர் என்னை தீர்மானிச்சிட்டார், உங்க முன்னாடி இங்க உட்கார்ந்துக்கணும்ட்டு. ஜே.எம். ஸ்டாலின் பார்க்கணும், இங்க சம்பந்தியக்கா இருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த செய்தியை கேட்கணுங்கிறதுக்காண்டி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட காரியம், புதுசா நடந்த காரியம் கிடையாது. சரி, அடுத்த வசனம் வருமா? இந்த தீர்மானத்துல என்ன அடுத்த ஒரு ஹெட்டிங்னு பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். அடுத்த தீர்மானங்கிறது என்ன நம்மளுக்கு காட்டும். அவர் நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி. நம்ம நல்லவன்னு நீங்க நினைச்சாங்க, நம்மளால மோசமான டிக்கெட் தான். அதாவது உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன், திரும்ப அந்த கதை சொல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சொல்ல உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஒரு காக்கா, இந்த காக்கா என்ன செஞ்சிச்சு, நம்ம புறாவை மாதிரி ஆயிடணும். இந்த கதை கேட்டிருக்கேன் நீ இல்லையா? அப்படின்னு நினைச்சிட்டு அது என்ன பண்ணிச்சு, ஒரு வெள்ளை உடுப்பலாங்க, காக்காங்க வெள்ளை பாருங்க, அது ஒரு பெயிண்ட் டப்பாக்குள்ள போயிட்டு நல்லா உள்ள போய் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்குது, பூரா மாதிரி இருக்கு. ஆனால் அது பூரா கிடையாது. அப்போ பூரா எல்லாம் ஒரு பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அது என்ன சாப்பிடுன்னு சொல்லுங்க, தானியம் சாப்பிட்டேன். இது அதோட சேர்ந்துக்கிட்டு இந்த புறா எப்படி நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஹை ஸ்டெப் கேட்ல நீ பாத்திருக்கீங்க, அப்படி ஹை ஸ்டெப் கேட்ல நடக்கும். அதை நடந்து அவங்க எல்லாம் போயிட்டு நானும் உங்களை மாதிரி ஒரு புறா தான் அப்படின்ட்டு காக்கா சொல்லிட்டு பக்கத்துல போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையான புறா பார்த்தீங்களா, அது இந்த தானியத்தை தின்னுட்டு இருக்குது. திடீர்னு என்ன, அது அங்க ஒரு செத்த எலியை பார்த்துருச்சு. செத்த எலியை பார்த்த உடனே காக்காக்கு வெக்கத்தை தூக்கி கக்கத்துல வச்சுக்கிடுச்சு. கக்கத்துல வச்சுட்டு அந்த செத்த எலிய கத்தி கொத்துன்னு கொத்தி தின்னுட்டு இருக்குது. இதாங்க, இதுதான் உண்மை. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல
தம்முடைய கிரியையின்படி நம்ம ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையில் நம்மளை அழைத்து பரிசுத்தம் அழைத்தார். பரிசுத்த அழைப்பினாலே அழைத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லவங்களாம் கிடையாது, ஆனா அவருக்கு நம்ம மேல ஒரு அன்பு. அதனாலதான் இப்ப இன்னைக்கு திரும்ப அந்த கீ வசனத்தை வாசிட்டு போவோம். ஒரு சில லேட் ஆகுதுனால அவங்களுக்கு நம்ம எந்த வசனத்தை தியானிக்கிறோம்னு அவங்களுக்கு முதல் தெரியணும். எடுத்துக்கலாமா? கீ வசனம் நான் எதை இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. யோவான் 21:8. மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மைல் தூரத்தில் நின்று அப்படின்னாலே படகில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். இப்ப 21வது அதிகாரத்துல என்ன பார்க்கறோம்னா, உயிர் தெழுந்த இயேசுவை பார்க்கணும். உயிர் தெழுந்த இயேசுவை அவர் உயிர் தெழுந்தல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு பேதர் என்ன சொல்றாருன்னா, மீன் பிடிக்க போறோன்றார். அவரு மீன் பிடிக்க போறன உடனே ஒரு கூட்டம் அதை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. நைட்டு ஃபுல்லா போடுறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. அப்ப அந்த நேரத்தில் நினைச்சிடான்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வலைய எங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது. அப்பொழுது நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். வலதுபுறமாக வலையை போடுங்கள்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், லெப்ட்ல போங்க ரைட்ல போங்க போயிடலாம். ஆனா கடல்ல வலதுபுறம் இடதுபுறம் எப்படி பார்க்க முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ வலதுபுறமா போடு, நான் அங்க என்ன செய்வேன், மீன்களை உண்டு பண்ணிட்டு போடுறாங்க. அவங்களுக்கு நிறைய மீன் கிடைக்குது. அப்ப அதை நான் குறித்து சொல்லும்போது, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோவான் 15வது அதிகாரத்தில் சொன்னாரு. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு 21வது அதிகாரம் 8வது வசனத்துல மற்ற சீஷர்கள்ங்கிற ஒரு தலைப்பை பார்க்கிறோம். மற்ற சீஷர்கள் யார்? இந்த மற்ற சீஷர்கள் ஸ்டாலின் அருமையான காரியத்தை போட்டிருக்காரு, அது அவங்களுக்கு தான் தெரியுங்கிறாரு. கரெக்ட், யூ ஆர் ரைட். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு 6வது வலையை போடுங்கிறாரு. வலையை போட்ட உடனே அவங்களுக்கு மீன்கள் உள்ள வலையை அவங்களால இழுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அது முதல் குறிப்பு, முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, யோவான் 12:26 எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவான் காணப்படுத்தும். 2வது நாம் நிலைத்திருக்க வேண்டும். அபைட் நான் போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும், ஆனா நம்ம நிலைத்திருக்கணும். நிலைத்தில்லைன்னா நமக்கு வேஸ்ட். அந்த நிலைத்திருக்கணுங்கிறதுக்கு லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்தை உங்களுக்கு காமிச்சேன். லூக்கா 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனை என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நிலைத்திருந்தவர்களே நீங்களேங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நடந்த சம்பவம். அப்ப நானும் என் மனைவியும் காலையில் 7 மணி ஊழியத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும். பழைய ஆஸ்பத்திரி யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒரு கவுண்டர் இருக்கும், கன்சல்டேஷன் சேருங்க இருக்கும், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸ்டாலின்லாம் பார்த்துருப்பாரு. அதில் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு பொம்பளை பேஷண்ட் வருது. அது பிசாசு பிடிச்சி டங்கு 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 டங்குன்னு ஆடிட்டு இருக்கு. டங்கு டங்கு டங்குன்னு ஆடின உடனே அங்கே இருக்கிற அத்தனை டிக்கெட்டும் பறந்துருச்சு. பிசாசை பார்த்து பயந்துருச்சு. நாம அதுக்குள்ள எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு, வல்லமை இருந்துச்சா, இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன் சாத்தேன்னா விட அந்த பிசாசை ஓடி போச்சு. அப்ப நிலைத்திருக்கிறதுங்கிறது ஒரு சோதனை சித்தா பறந்துடக்கூடாது. அதனால என்னோட நிலைத்தவர்கள் நீங்களே சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த நிலைத்திருக்கிறதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். இப்ப இது ரொம்ப ரொம்ப கீ வசனம். எவ்வளவு கீ வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதற்கொண்டு கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். இப்ப இங்க ஜெயம் ஸ்டாலின் இருக்கார். அதனால அவரை வைத்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய கிரியையின்படி ரட்சிக்காமன்னா நான் ஸ்டாலின்லாம் ஒரு காலத்துல க்ளோஸா உட்காந்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப அவர் சொல்லுவார், எங்க அம்மா மரித்திருக்கிறாங்க, ஆனா எனக்கு அந்த இறந்துட்டாங்கிற ஒரு உணர்வே இல்லை. நான் என்ன செய்வேன், அந்த நேரத்தில் ஒரு குடிப்பழக்கத்தோடு இருந்தேன்.
ஒரு கவலை இல்லாத அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பாருங்க. இதுதான் இன்னைக்கு அவர் ஒரு பைபிள் ஸ்காலர். இங்கே எந்த வசனம் கேட்டாலும் அதுக்கு மணிக்கணக்காக அதுக்கு பதில் சொல்லுவார். ஒரு ஸ்டாலில் பற்றி ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருத்தர் என்னுடைய தம்பி மனைவி வத்சலா, அவங்க எல்லாம் பிரேயர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் அப்போ இங்கே உட்காந்துருக்காரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிச்சு. இவர் வசனத்துக்கு ஒவ்வொரு வசனமாக எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காரு. வசலாக்கு தலை சுற்றிடுச்சு. அவள் எங்கிட்ட வந்து சொல்கிறா, இந்த ஸ்டாலினுக்கு நம்ம இவ்வளவு நாலேஜ் இருக்குது பைபிளில். நான் இது என்னோட கிடையாது, அவருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். இப்போ பாருங்க, அப்படி தீர்மானத்தின்படி அழைத்து எந்த ஒரு தகுதியும் இல்லாத எனக்கும் அவருக்கும் ஆண்டவர் வேதத்தினுடைய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறார். காரணம் என்ன? இது அவருடைய தீர்மானத்தின்படி செய்கிற காரியம். சரி, 3வது குறிப்பாக நம்ம பார்க்கணும், நாம் அவரை நம்ப வேண்டும். 26வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னென்ற வாசித்து அடுத்த குறிப்புக்கு இருக்கோம். யோவான் 21:8, மற்ற சீஷர்களை கரைக்கு ஏறக்குறைய 200 மைல் தூரத்தில் நின்று அப்படின்னாலே படகுகள் இருந்து கொண்டு மீன்களை இழுத்து கொண்டு வந்தார்கள். இதுக்கு நம்ம என்னன்னா நம்ப வேண்டும். யாரை நம்பணும்? ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும். இது அடுத்த குறிப்பு. வாசிப்போமா? 1 தீமோத்தேயு எடுத்துக்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12. யாரை நம்ப வேண்டும்? இதான் பிரச்சனை. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை விட்டுனாங்க. உண்மை உள்ளவன் என்று அவர் நம்மளை என்ன நம்பணும்னா இவன் உண்மை உள்ளவன். அன்றே கொடைக்கானல் கொண்டு வந்திருக்காரு. ஒரு 3 நாள் லீவ். இப்போ என்னுடைய சொந்த வீட்டில் நான் உட்காந்துருக்கேன். இங்கே இது எப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில் அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு குட்டி கொண்டு ஒரு வீடுங்க. குட்டினா குட்டி. அதில் ஏறி போனான்னா ஒரு மரப்படி தான் இருக்கும். ஒரு சின்ன ரூம், அதுக்குள்ளே ஒரு சின்ன அவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் அம்மா இந்த இடத்துல நின்று ஒரு ஜெபம் பண்ணியிருக்காங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஏசப்பா இந்த இடத்த ஒரு மாளிகையை மாற்றி என் பிள்ளைகளுக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த ஜெபத்தை கேட்டு இப்படி ஒரு அழகான ஒரு இடமா மாற்றி கொடுக்குறாரு. ஏன் மாற்றி கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் இங்கே இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா? கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று நம்புகிறார். என்ன நம்பி 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய பலப்படுத்துகிற, அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். அநேகர் என்னை எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் பின்மாற்றத்துக்கு போயிடுவாங்க. ஒரு நண்பர் ஃபாரின்லேருந்து வருவார். வந்த உடனே முதல் கேள்வி கேட்பாரு ஆஸ்பத்திரியில், என்ன அண்ணே ஊழியம் செய்கிறாரா, பேக் சைடு போயிட்டாரா, இந்த ஊழியம் செய்கிறார், காலையில் 7 மணி நடக்குதா, நடக்கலையா, டஃப்பாக கேட்பார். நடக்குது சார். அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இப்போ ஸ்டாலினுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், இந்த மோசமான டிக்கெட்டு நிற்க முடியாது, ஓடியே போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுறா, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கேட்டலாம் அதை சோச்சிருக்கேன். உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு எல்லா திங்ஸ் எல்லாம் கொண்டு போயிடணும். நேற்று முழுவதும் நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கேன். அவ்வளவு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுக்குறார். எழுத அதெல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. ஏற்ற காலத்தில் அதை நான் உங்களுக்கு என்ன செய்ய கொடுத்து கொண்டே இருப்பேன். சரி, இந்த குறிப்பை நான் உங்களுக்கு காமிச்சாச்சு. அவர் நம்மளை நம்ப வேண்டும். 4வதாக பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18. 2 தீமோத்தேயு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். இது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. போராட்டம்
நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த போராட்டத்தை குறித்து ஒரு சின்ன வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். சரி, உங்களுக்கு ஒரு கயிறு இழுக்கிற போட்டி தெரியுமா? ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கூட்டம் இழுப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கூட்டம் இழுப்பாங்க. இவன் ஃபுல் ஃபோர்ஸை கொடுப்பான், எப்படினாலும் நினைச்சுவேன் நான் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு. ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இவன் இந்த இழுப்பான், இவன் இங்க இழுப்பான், அவன் இங்க இழுப்பான், இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லேசா வீக் ஆயிரும். வீக்காரன் விட்டானா அப்படி புது 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 புதுன்னு அப்படி. இன்னைக்கு நமக்கு நம்ம போராட்டத்தை நம்ம இழுக்கும்போது நம்ம பக்கத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், 3 கடவுள்கள் நம்ம பக்கம் இருந்துக்கிட்டு சாத்தா நம்ம பக்கம் அடுத்த பக்கம் இழுத்து நம்மளை கீழே தட்டி விட்டுறான்னு நினைப்பான். அதுக்கெல்லாம் நம்மளை தூக்கிறார். நாங்கெல்லாம் ஒரு சில ஸ்பெஷலிஸ்ட் இருக்கோம். என்ன ஸ்பெஷல் தான்? பாவம் செய்யற ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இன்னைக்கு வர 2000 ரட்சிக்கப்பட்டு 2023 25 போயிட்டே இருக்குது. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அது எங்களோட கூட இருக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறார். அதனாலதான் நம்ம 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 11வது வசனம், இந்த வார்த்தை உண்மை உள்ளது. எந்த வார்த்தை? போராட்டம் உண்டு, ஆனாலும் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம தொடர்ந்து இருக்க வேண்டும். சரி, 5வதாக ஒரு குறிப்பை பார்க்கிறோம். தீத்து 2:7. தீத்து 2:7. பக்கம் 295. தீத்து 2:7. நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. இப்ப ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? தீர்மானத்தின்படி, உலகம் உண்டாதபடி தெரிந்து கொண்டார். ஜே.எம். ஸ்டாலின் இருக்காரு, அவங்க அம்மா எல்லாம் பெந்தேகோஸ்தே சேர்ந்தவர்கள். எங்க பாட்டி கம்மல் மட்டும் போட்டிருப்பாங்க, ஒரு காவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு ஊழியம் செய்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த சந்ததியில் இந்த டிக்கெட் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி. எங்க பாட்டி, நான் சின்ன பையன் போது பாட்டி இறந்துட்டாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனத்துல, நீயோ எல்லாவற்றும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. மாதிரி நான் இருக்கேன். இப்ப நம்ம உலகத்துல போறோம். என்னைய பழைய சிஜித் லைசண்டா பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னையா இப்படி இவன் உட்காந்து எவ்வளவு மோசமானவன், இவன் ஆண்டவர் இப்படி மாத்திருக்காருன்னு சொல்லி. அப்ப நற்கிரியைகளுக்கு மாடல். இதன் முதல் குறிப்பாக மற்ற விஷயத்துல குறித்து நான் சொன்னேன், நாத்தான் வேலை குறித்து உங்களை ஆரம்பிச்சேன். சரி, 2வது குறிப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன பாத்தீங்கன்னா, முதல் வசனத்தை வாசிப்போம். நம்ம எந்த வசனத்தை தியானிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 21வது அதிகாரம் 8வது வசனம். மற்ற சீசர்கள், அதுல உங்களுக்கு உதாரணமாக நாத்தான் வேலை உங்களுக்கு காமிச்சேன். ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே நின்று விடுங்க. 200 முழ தூரம்னா என்னன்னு நான் பார்க்க போறோம். இது ஒரு டிஸ்டன்ஸ். இது ஒரு டிஸ்டன்ஸ் நான் சொல்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? யோசுவா 3வது அதிகாரம் 3வது வசனம். யோசுவா 3வது அதிகாரம் 3வது வசனம். இது முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை கொண்டு போறாங்க. அது யார் கொண்டு போனா? ஆசிரியர் கொண்டு போகணும். அப்ப அங்க ஒரு டிஸ்டன்ஸை பார்க்கிறோம். யோசுவா பக்கம் 271. ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்கள் அதற்கு இடத்தை விட்டு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரம் இருக்க வேண்டும். ஆனா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன். இது கேட்டீங்க வரக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் வரக்கூடாதுன்னா, அது பரிசுத்தமான பெட்டி. அதை யார் தான் சுமக்க முடியும்னா, லேவியர்கள் மாத்திரம்தான் சுமக்க முடியும். மற்றவங்க அந்த கேப் லேவியராகிய ஆசாரியை கண்ட உடனே நீங்கள் அந்த இடத்துக்கு பிரயாணம் பின் செல்லுங்க. ஆனா டிஸ்டன்ஸ், யோசுவா 3வது அதிகாரம் பக்கம் 271. உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழம் தூரம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியும் இந்த வழியை தான் நீங்க சொல்றாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸை பார்க்கிறோம். 4வது வசனம், கிட்ட வர கூடாதுங்கிற.
தேவை என்னன்னு 5வது வசனம் பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர். இப்ப எல்லாத்துக்கும் உங்க அடிப்படையான பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வாழ்க்கையில மனம் போல வாழ முடியாது. அதனாலதான் அன்றைய எதிர்பார்க்கிறார், அந்த டிஸ்டன்ஸ் வேணுங்கிறார். பாருங்க 4வது அதிகாரம் 13வது வசனத்துல ஒரு சேஞ்ச் பாருங்க. 4:13 சரி 3:13 3:13 சம்பவிப்பு என்னென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக்கிய கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால் யோர்தான் தண்ணியில பட்ட மாத்திரத்திலே தண்ணி விடணும். இது ஆண்டவர் ஒரு வல்லமைய ஊழியக்காரர்கள் கொடுக்குறாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது, ஊழியக்காரர்கள். கால் படுது, பட்டுடன் நினைச்சது அப்படி செப்பரேட் ஆகுது. காரணம் என்னங்கிறத நம்ம அதை பார்க்க போயிடும். வாசிப்போமா? தேவை என்னன்னா பரிசுத்தம், ஆசனம் கால், உள்ளங்கால். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஆசாரியனுடைய உள்ளங்கால். யோசுவா 3:13. இந்த உள்ளங்கால் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா. ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளங்காலுக்குள்ள ஆண்டவர் என்ன வைக்கிறோம் பார்த்து தான் நம்ம முடிக்க இருக்கிறோம். ரோமர் 16வது அதிகாரம் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசிக்கப்படுவார். உங்கள் கால்கள் கீழே. என்ன சொல்றேன், நான் 2000 ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக போராட்டங்கள். நிறைய பேர் நினைச்சாங்க இது நிலைக்கவே நிற்காது, ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு பவரை கொடுக்கிறார். என்னன்னா உள்ளங்கால் கீழே. எங்க பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய உள்ளங்கால் அது பட்ட உடனே 2 பிளக்குது. நம்முடைய உள்ளங்கால் கீழே என்ன கொடுக்கிறாருன்னா சமாதானத்தின் தேவன். பக்கம் 2-6 ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தனை உங்கள் காலில் கீழே நசிக்கப்படுவார். இப்ப நான் கொடைக்கானல இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஒரு அருமையான ஒரு இடத்தை கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. 2000 ரட்சிக்கப்பட்டேன். 23 வருஷம் ஆண்டவர் கூலியம் செய்து இது ஒரு கிஃப்டா கொடுத்துருக்காரு. எத்தனையோ போராட்டத்தில் சாத்தா என்னைய தூக்கி அடிச்சு சாப்பிட்டு இந்த உலகத்துல என்னை இல்லாமாக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள என்னை கொண்டு வந்து இப்படி ஒரு உசிதமான இடத்த அவருக்கு எனக்கு கொடுத்ததுக்கு காரணம் ஒண்ணுதான். உங்கள் காலில் கீழே நசிக்கப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட கூட இருப்பதாக. வசந்த வாசி நம்ம முடிக்கிறோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வசனங்களை வாசிக்க தூயாவியான பாராட்ட நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. பரத்திலே இருந்து கொடுத்தால வெளியே ஒருவனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது ராஜா. நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதம் உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.